ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல ஒரே ஒரு காரியம் தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை யார் ஓரம் கட்டுறாங்களோ, உங்களை யார் ஒதுக்குறாங்களோ, நீங்க வேண்டான்னு உங்களை தள்ளுறாங்களோ, கர்த்தர் உங்களை உயர்த்த போறாருன்னு அர்த்தங்க. சாதாரணமா உயர்த்த மாட்டாரு. எந்த கூட்டத்தின் மத்தியில நீங்க தலை குனிறீங்களோ, அதே கூட்டத்தின் மத்தியில உங்க தலையை ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய ஸ்டைலே அப்படிதான். யார் மத்தியில நீங்க அவமானப்படுறீங்களோ, அவங்க கண்ணுக்கு முன்னாடி தான் உங்களை ராஜாவா ராஜாத்தியா உட்கார வைப்பாரு. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவர் ஸ்டைல். ஹல்லேலூயா. நம்ம ஒதுக்குகிற ஒரு கூட்டம் இருந்தால், நம்ம ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தருவார். நம்மை தள்ளுகிற ஒரு குழி இருந்தால், அதிலிருந்து தூக்கி எடுக்க ஆண்டவர் ஒரு பெரிய வாசலை அங்க வைத்திருப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல அதை விசுவாசிங்க. எனக்கு யாரு என்கிட்ட முகம் கொடுக்கலனாலும் சரி, என்கிட்ட யாரு பேசலனாலும் சரி, என்னை யாரு ஒதுக்குனாலும் சரி, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 27:10 அழகான ஒரு வார்த்தை. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். தகப்பன் தாயே நம்மளை கைவிட்டா மத்தவங்களை ஏமாத்திரம். ஹல்லேலூயா. இந்த உலகமே நம்மை கைவிட்டாலும் இயேசு நம்மை சேர்த்துக் கொள்வார். இந்த உலகமே நம்மை அவமதித்தாலும் இயேசுவின் பார்வையில் நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு எந்த சூழ்நிலைகள் என்னை மாறினாலும், எந்த சூழ்நிலைகள் என்னை தள்ளினாலும், நீர் என்னை, என் தலையை உயர்த்துகிறவன். ஆண்டவரே, என் தலையை நீர் உயர்த்துகிறவர். என்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் உயர்த்துகிறவர். என் பலனை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாய் நீர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ அப்பா. நன்றி சொல்லி ஆண்டவர் இன்னொரு